சர்தார் படத்தோட ஓப்பனிங் என்னமோ ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் இந்த படத்தோட விமர்சனத்தை கேட்டு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக பாராட்டவும், இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து இன்றைக்கி 4 நாளில் இந்த படம் வந்து பயங்கரமான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் பிரின்ஸ் படத்தோட 4 நாள் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். பொன்னியின் செல்வன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இல்லாமல் 27 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சார் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணி வச்சுருக்காரு. இந்த 27 வருஷமாக எந்த ஒரு இந்தியன் திரைப்படமுமே, இந்தியாவில் ரிலீஸ் ஆன எந்த திரைப்படமுமே, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்குன்னு எந்த படமுமே அந்த ரெக்கார்டை மட்டும் பிரேக் பண்ணல. அது அப்படிப்பட்ட என்ன ரெக்கார்டு, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ராஜமௌலி அவர்களோட RRR படம் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு போயிருக்கு. அது ரெக்கார்ட் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். பொன்னியின் செல்வன் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டே 25 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,35,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1,60,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இதுவரையும் வந்து இந்த 25 நாளில் 223,70,00,000 வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 514,75,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் 25 நாள் நிலவரம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அதுக்கடுத்ததான் பிரின்ஸ் படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 5,50,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்திங்க அப்படின்னா 1,20,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 50,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 7,20,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பிரின்ஸ் படம் வந்து ஒரு பயங்கரமான அட்ரு ஃப்ளாப்பு. எல்லாரும் வந்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஏங்க உண்மையிலே வாயை தவறி கூட இந்த படத்தை நல்லா இருக்குன்னுலாம் சொல்லிடாதீங்க, வாயில் அடிங்கிறாங்க. அதுக்கடுத்ததான் பிரின்ஸ் படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 21,20,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இது வரையும் 4 நாளில். ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து 5,40,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 3,40,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 33 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. சர்தார் படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,25,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1,80,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 1,40,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு நேற்று மட்டும் 13,45,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து 2 நாளாக 13 கோடிக்கு மேலே வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 10 கோடிக்கு கம்மியாக இருந்தது. 2வது நாள் கலெக்ஷனுங்கிறது 10 கோடிக்கு மேலே இருந்தது. இப்போ 3வது நாள் 4வது நாள் கலெக்ஷன் 13 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் நல்ல படம் எப்படி இருந்தாலுமே வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னடா இது கோப்ரா வாட வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் படம் பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல படம் வெற்றி அடையும் போது அது கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ சர்தார் பாக்ஸ் ஆஃபீஸ் டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 34,45,00,000 வெறும் 4 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாலேயும் இந்த படம் வந்து ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 7,70,00,000 வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸு, அதாவது அதுலேயும் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி தான். 5,10,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 4 நாளில் 47,05,00,000 வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்குள்ளே அது 50 கோடியை வந்து ரீச் பண்ணிவிடும். இந்த படம் கண்டிப்பாக 100 கோடி ரீச் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ 27 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சார் ஒரு ரெக்கார்டு ஒன்று வச்சுருந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் முத்து படம் வந்து ஜப்பானில் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான கலெக்ஷன் எடுத்துச்சு. அப்படியே எல்லோரும் பயங்கரமாக கொண்டாடினாங்க அந்த படத்தை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது வரையும் எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக RRR படம் வந்து இப்போ ஜப்பானில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆகி வீக்கெண்டு பார்த்திங்க அப்படின்னா 4 நாள்லேயே என்னமோ 60 மில்லியனை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 60 மில்லியன் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 3 கோடி 3.5 கோடி அப்படின்னு வைங்க. ஸோ அவ்வளோதான், ஜப்பான் காசு வந்து நம்ம ஊர் காசுக்கு அவ்வளோதான் வந்து வருது. அது இல்லாமல் இந்த RRR அப்படிங்கிறது அவ்வளோதான், அந்த 3 நாள்லேயே அந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகிடுச்சு.
ஸோ இதுக்கு மேலே இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுக்காது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு தியேட்டர் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த படம் வந்து ஜப்பானில் ஓடி முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா ஜப்பானில் இந்த மாதிரி நிறையா படங்களை பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த படத்தை இந்த 3 நாளில் முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போலாம் தியேட்டருக்கு பயங்கர காலியாக இருக்குது ஜப்பானில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த டாப் 5 லிஸ்ட்டு இதில் ஜப்பானில் வந்து ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் ஃபிலிம்ஸு, தமிழ் ஃபிலிம்ஸ் கிடையாது, இந்தியன் ஃபிலிம்ஸு, அதில் டாப் 5 வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாகோ அப்படிங்கிற படம் வந்து 132 மில்லியன் ஜப்பான் என் அப்படிங்கிற அந்த அவங்களோட பணத்தில் வந்து இது வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த படம் பாகுபலி 2க்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. இங்கிலீஷு. ஸோ இந்த படத்தில் கூட அஜித் சார் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருப்பார். 146 மில்லியன் ஜப்பானீஸ் எண் வந்து இது கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது இல்லாமல் 3 இடியட்ஸு எப்போ ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் வந்து 149 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து 3rd பிளேஸில் இருக்குது. இது 3 இடியட்ஸு. இப்போ பாகுபலி 2 330 மில்லியனு. பாகுபலி 2 உலகம் பூரா பயங்கர சக்கை போட்டு போச்சு. சைனாவில் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துச்சு. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி 1800 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு. அந்த படமே 2வது இடத்துல இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முத்து. ஸோ இந்த படம் தான் வந்து 400 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. எப்போது 98. இந்த படம் வந்து ஜப்பானில் 98 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்கே ரிலீஸ் ஆனது வந்து 95. ஸோ 98 ரிலீஸ் ஆன இந்த படம் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு இந்தியன் மூவியுமே வந்து இது வரைக்கும் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணல. ஸோ அதனால் நடுவில் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொன்னாங்க, ஓ நீ கமல் சார் ஃபேனா, கமல் சொம்பா, நீ அதனால தான் ரஜினி இது பண்ணுறானு. அப்படிலாம் கிடையாது, எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த முத்துங்கிற 27 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சார் பண்ண இந்த ரெக்கார்டை கூட ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப அது நம்ம தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு தான் சொல்கிறேன். எனக்கு இதில் ரஜினி, கமல், விஜய், அஜித்துங்கிற அந்த பாகுபாடு இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ முத்து அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கும்? இந்த படத்தில் இருக்கிற காமெடியிலேருந்து, இந்த படத்தில் இருக்கிற அந்த மியூசிக்லேருந்து, ஒவ்வொரு பாட்டிலேருந்து, ரஜினி சாரோட ஸ்டைல்லேருந்து, மீனா இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் ரஜினி சாருக்கு இந்த ஃபேன்ஸ்லாம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மீனாக்கு ஜப்பானில் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த முத்து படம் தான் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 மூவி, ஜப்பானில் கலெக்ட் பண்ணி ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுத்த படம். அதுவும் எப்போயோ 98 ரிலீஸ் ஆன ஒரு காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். சரி, அதுக்கு அடுத்ததாக வந்து இன்றைக்கி வந்து தேவர் மகன் வந்து 30வது வருஷம். ஸோ தேவர் மகன் படத்தில் உங்களுக்கு என்ன விஷயம்லாம் பிடிக்கும்? இப்போ நான் அந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணியிருப்பேன். ஆனால் என்னோடய பிரதராக இருக்கக்கூடிய ஸ்லாம் புக் தமிழ் அப்படிங்கிற சேனல் வச்சுருக்காரு காதர் மீரான், அவர் இந்த வீடியோவை பண்ணியிருக்காரு. ஸோ நான் இதை பண்ணணும் அப்படின்னாலும் அவர் பேசினதை தான் நான் திரும்ப பேச போகிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் மோஸ்ட்லி அது மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் அவர் பேசின அதே தான் நான் பேசுகிறதுக்கு எதுக்கு இன்னொரு வீடியோ, அந்த வீடியோவே நீங்கள் பாருங்கள், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கில் போடுறேன். ஸோ தேவர் மகன் படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன, முத்து படம் வந்து எதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.